ஹாய் கைஸ், எஃப்ஐஆர்னா என்ன, அதை ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஃப்ஐஆர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். காக்னிசபிள் அஃபென்ஸா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கைது செய்ய வேண்டிய குற்றம் உடைய செயல்களை தான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, மர்டரு, அட்டெம்ப்ட் மர்டரு, தெஃப்ட், ராபரி, இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாமே வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு கீழே வரும். ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான காக்னிசபிள் அஃபென்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் என்னன்னா எஃப்ஐஆர் அப்படிங்கிறது. எஃப்ஐஆர் அப்படிங்கிறத யாரெல்லாம் ஃபைல் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ், அவங்க ஃபைல் பண்ணலாம். செகண்ட் வந்து விட்னஸஸ், அதை கண்ணால் பார்த்த சாட்சிகள் வந்து ஃபைல் பண்ணலாம். தேர்ட் பர்சன், எனி தேர்ட் பர்சன், அந்த ஃபேக்டை பற்றி தெரிஞ்ச எந்த பர்சன்னாலும் வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறத வந்து ஃபைல் பண்ணலாம். எஃப்ஐஆர் அப்படிங்கிறத போலீஸ் ஸ்டேஷனில் ரிட்டன் ஃபார்மேட்லேயும் நம்ம கொடுக்கலாம், ஓரல் ஃபார்மேட்லேயும் கொடுக்கலாம். ஆனால் ஃபால்ஸ் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பனிஷபிள். அண்டர் செக்ஷன் 230 ஆஃப் பிஎன்எஸ் படி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் போலீஸ் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனும் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது.